அடியனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புது வருட பிறப்பு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருட பிறப்பு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான். இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம். குரோதி வருடம் வந்து 60 வருடங்கள் உண்டு. 60 வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து 38வது வருஷம். இந்த 38வது வருஷம் வருகின்ற 13/4/2024, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி. அதுதான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம். சித்திரை வருடப்பிறப்புனா 1ஆம் தேதி தானே, ஆனா 14ஆம் தேதி வருது. அது 13ஆம் தேதி இரவு, சனிக்கிழமை இரவு 8 மணி 10 நிமிஷத்துக்கு பயிற்சி ஆயிடும், வருஷம் பிறந்தது. அப்ப இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜெட் உலக ஜாதகமே அதுதான். இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில, அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது, அதையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும், அதையும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும், இப்படி ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் தான். வருடப்பிறப்பு மட்டும்தான். இந்த வருடப்பிறப்புல இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். அதாவது பாலவ கரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் 31ஆம் தேதியே சனிக்கிழமை வந்துடுது. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது 47 பங்கு, விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 71 மடங்கு. அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதுல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது. இந்த வருடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல, சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்துல இருக்கு. குரு பகவான் மேச வீட்டுல இருக்காரு. ராசி சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல இருக்கு. கேது பகவான் வந்து கன்னிராசியில இருக்காரு. இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம். இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்துல இந்த வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம். சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு. புதன் சுக்கிரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 12 ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, இந்த கன்னி ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஈர்ப்பு உள்ள ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது ராசி. உங்களுடைய இந்த கன்னி ராசி இந்த வருடம் குரோதி வருடம் 38வது வருடம் இந்த சித்திரை பிறப்பானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முழு பலனே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முழுமையா பார்க்க போறோம். இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாத வித்தியாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி வருது. உங்களுடைய ராசிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கு. 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் புதன் ராகு. உங்களுடைய லக்கணம் இது உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 7ஆம் இடமான மீன ராசியில போய் நீசமாயிட்டார். 7ஆம் இடத்துல போய் நீசமாகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா களத்திர ஸ்தானம், கணவனுக்கு உண்டானது, மனைவிக்கு உண்டான இடம். பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் யாரா இருந்தாலுமே கணவன் மனைவிக்கான இடம். அப்ப அந்த இடத்துல போய் நீசமாகுது அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு கொஞ்சம் இருக்க வாய்ப்பு உண்டு. பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் நிதானத்துடன் பேசுவது நல்ல மாற்றத்தை உருவாக்கும். ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியானது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீசமாகறாருன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 மாசம், அதுக்கு மேல இல்லை. அப்ப அந்த 1 மாச காலத்துக்கு கொஞ்சம் கவனம் இருக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. சித்திரை மாதத்துல வந்து அதிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு நீச பங்கமும் ஆகிறார். அது நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஜாதகம் கண்டிப்பா வந்து அவரவருடைய விதி அம்சத்துல என்ன இருக்கு, ஜனன ஜாதகம் என்னவோ அதை வச்சுதான் பலன். அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், கோச்சார காலங்கள் இது வந்து உயர்வை தரும். ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதுதான். இப்போ 1, 5, 9ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றியை காண்பார். 4, 8, 12 தசாபுத்தி காலங்கள் நடக்குது அப்படின்னா அவர் உள்ளூரை விட்டு வெளியூர்ல போய் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும். கையில உள்ளதோ விரயங்கள் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் பத்தாத சூழ்நிலைகளை சந்திக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கு, விதியில எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அதை மாற்ற யாராலும் முடியாது. உங்களுடைய லாபஸ்தானம் பாக்கியஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அதுல என்ன ஆகும்போது எந்த விதமான குறைபாடு இருக்காது. அப்ப உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 8ல உள்ள அதிபதி, அதாவது 12க்கு உள்ள அதிபதி 8ஆம் இடத்துல வந்து விபரீத ராஜயோகத்துல இருக்காரு. சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு, செவ்வாய் பகவான் இருக்காரு.
அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய இந்த குரு பயிற்சி 8ஆம் இடமான 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுடைய 3ஆம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுடைய 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறதுனால 5ஆம் பார்வையா பாக்குறதுனால உங்களுக்கு உண்டான ஒரு குழந்தை பிறப்பா இருக்கட்டும், குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், திருமணம் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாம இருக்கவங்க இந்த வருஷத்துல வந்து கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு குழந்தை பேர் உண்டாக வாய்ப்பு உண்டு. மனம் மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக உண்டு. குருவினுடைய பார்வை படும் பொழுது அது கெட்ட விஷயமா இருந்தாலும் நல்லதா மாற வாய்ப்பு உண்டு. கேது பகவான் அங்க இருக்கார். கேது இருந்தா பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் சுருக்குறது அவருடைய வேலை. அப்ப கேது என்ன பண்ணுவாரு? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை ஒரு ஆபரேஷன் பண்ணி பிறக்கிற அளவுக்கு கூட பண்ணுவார். அதுதான் அவருடைய கெடுதல், வேற ஒண்ணும் இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. இந்த கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருக்கும்போது அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும், பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு வருட காலங்கள் நல்லாவே இருக்கும், எந்த விதத்திலையும் குறைபாடு இருக்காது. அடுத்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறோம். 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். சகோதரர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சகோதரர்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்குள்ள வந்து கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம், அண்ணன் தம்பி, அக்கால் தங்கச்சி, அங்காளி பங்காளிகள் எல்லாருமே வந்து ஒண்ணு கூடுறது, வெளியில இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே வந்து வீட்டுல ஒண்ணு சேர்றது, வெளில இருக்க அங்கே எல்லாரும் வெளில இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு கூடிப்பாங்க. அப்படி கூடக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுல இருக்கே குருவினுடைய பார்வை. அப்ப நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு நன்மையான காலம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது முயற்சிகள் கை கொடுக்கும், முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய முயற்சிக்கு எந்த வகையிலையும் தோல்விகள் இருக்காது. குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அவர் 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு, டைரக்டா பார்க்கிறாரு. 7ஆம் பார்வையா பார்க்கும்போது திருமணத்தில் இருந்து வந்த குறைபாடுகள், திருமணம் ஆகவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் யாரா இருந்தாலும் கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும். மறுமணங்கள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடும். அதுல இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்க நல்லது நடக்கும். தொழில பார்ட்னர், கூட்டாளிகள், இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப்கள் எல்லாமே வந்து பிரிஞ்சிருந்த ஃப்ரெண்ட்ஷிப்கள் ஒண்ணு கூடும். தொழில பார்ட்னரா உள்ளவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் நீங்கி நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்தை வந்து குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்பாவினுடைய சொத்துக்கள், அப்பா வழியில இருந்து வந்த பணங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்களுக்கான வாய்ப்பு. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் ஒரு மனிதனை வந்து உயர்த்துறதும் தாழ்த்துறதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் தான். அவனை வாழ வைக்கிறதும் அதுதான், சாகடிக்கிறதும் அதுதான். அப்ப ரெண்டுக்குமே இந்த குலதெய்வனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக உண்டாகும். அது எந்த விதத்திலையும் குறைபாடுகள் இருக்காது. சரி, இந்த கன்னி ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு ராசி அப்படின்னு நம்ம சொன்னா, கன்னியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள். இந்த உத்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் தான் உச்சத்துல இருக்காரு உங்களுக்காக 8ஆம் இடத்துல. உங்களுக்காக 8ஆம் இடத்துல அவர் உச்சமா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம். 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அப்ப திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டா அப்படின்னா அது உங்களுடைய விதி அமைப்பை பொறுத்து. எல்லாருக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவான பலன் தான். இதுல எல்லாருக்குமே வந்து பெரிய வகையில கிடைச்சிடும்னே சொல்றீங்களே, நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அவரவருடைய விதி ஜாதகத்துல என்ன அம்சம் அமைப்பு இருக்கோ உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா, விதி இருக்குன்னா அதை மாற்ற யாராலும் முடியாது. கிரகங்களுடைய அமைப்புல கொடுக்கக்கூடிய விஷயத்த யாராலும் தடுக்க முடியாது. மனிதனால தடுக்க முடியாது, இறைவனால கூட தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு இறைவன் எதையுமே நல்லதைத்தான் செய்வார் தவிர கெடுதல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப இந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வத்தினையும் விடவும் மிஞ்சினது கிரகங்கள். அப்ப அந்த கிரகங்களுடைய அடிப்படையில கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் இருக்கு, சந்திர கிரகணம் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன? அதாவது நம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்படும் போது கோயில் நடைகள் எல்லாமே சாத்திடுவாங்க. ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கலாம். அப்ப அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெட்ட விஷயமும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். ராகுடைய பிடிக்கல போயிடும். அந்த கிரகம் வந்து ராகுடைய பிடிக்கல போயக்கூடிய ராகு கேது இதுல போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல கெட்ட சக்திகள், ஒரு மாந்திரிகம், பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உகந்த நேரங்கள்.
அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கும், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரிகள் அதிகம், போட்டி அதிகம், பொறாமைகள் அதிகம், தொழில் போட்டி, இந்த மாதிரிலாம் உள்ளவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லி சூனியாவல் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நேரத்தை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு பார்வை குரு பகவானுக்கு உண்டு. அதனாலதான் அவர் வந்து தோஷமான இடத்த குரு பகவான் பார்த்தால் கூட குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றதுக்கான காரணம் இது. இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ரொம்ப டேலண்டானவர்களா இருப்பாங்க, தெளிவானவர்களா இருப்பாங்க. சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால சூரிய பகவானுக்கு என்ன ஒரு பிரகாசமான தோற்றங்கள் உண்டோ அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடுமே இருக்கும். 10 பேர் இருக்கா அப்படின்னா அதுல 2 தலைவன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை வகுப்பாக. அதிக கோப குணம் கொண்டவர்கள், அந்த நிலையிலையும் ஒரு சாத்வீகமான குணத்தையும் கொண்டவர்களா இருப்பாங்க. அடுத்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாய் குணம் கொண்ட அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தாய் குணத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எப்படி இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய செயல்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா அதிக ஆசை குணங்களை கொண்டவர்கள், நடிப்பு திறமைகளை கொண்டவர்கள், நடன திறமைகளை கொண்டவர்கள். இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து கலைத்துறைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்னிராசி அன்பர்கள் நிறைய இருப்பாங்க. அதுலயும் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கலைத்துறை, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அவங்க நிறைய இருப்பாங்க. அதுல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் அவங்களுக்கு உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல வந்து சனி பகவானோட சேர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. 6ஆம் இடத்து அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ல உள்ள ஒரு கிரகம் ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால அடிமை வேலையாக ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜாதக அமைப்பு அடிமை வேலை பார்ப்பாங்க. அடிமை வேலை பார்க்கக்கூடிய இடத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பேர் வாங்குவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நேர காலகட்டம் அவங்களுக்கு ஒரு நன்மையை தரும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த நிலையில இருந்தாலும் ஒரு கோப குணம் கொண்டவர்கள், நல்ல உழைக்கக்கூடிய ஒரு தன்மையையும் கொண்டவர்கள். அந்த உழைப்பு என்பது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உடம்புலயே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கும். அந்த செவ்வாய் பகவான், செவ்வாயினுடைய கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் வந்து நல்ல நிலையில அமையறதை பொறுத்தும் விபரீதமா அமையறதை பொறுத்தும் தான் ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவரான்னு தீர்மானிக்க முடியுது. அவர் வந்து இப்போ ஒரு ரவுடி இருக்கேன், இப்போ அதான் இருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்கேன், நல்ல குணத்திலே இல்லை அப்படின்னா அவனுக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபரீதமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஆகப்பட்டவர் எந்த நிலையில இருக்காருங்கிறத வச்சு ஒரு விதி ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காரா, கெட்ட நிலையில இருக்காரா, இல்ல நல்ல கிரகத்தினுடைய சேர்ந்து இருக்காரா, கெட்ட கிரகத்தோட சேர்ந்து இருக்காராங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். அப்ப அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி அவங்களுக்கு இருக்கோ அதே குணாதிசயங்கள்ல தான் அவங்க வழி நடத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பிரம்மாண்டமா இருக்காது. அப்ப இந்த வருஷமானது இந்த சித்திரை நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 3க்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய பார்த்திருக்கு. குருவினுடைய பார்வை அந்த இடத்தை படுறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை. ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறை இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கி நல்லதா நடக்க வாய்ப்பு உண்டு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.